பிராந்திய கட்சிகள் இந்த எலெக்ஷன் ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னு கூட வச்சுக்கோம், மாநில அளவில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய பலத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது நடக்குது. ராமனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பழகும் போது ரொம்ப நல்ல மனிதர். அவர்கிட்ட வந்து பல்வேறு உண்மைகள் வெளிப்படும். அப்பட்டமாக பேசுவார். இப்போ இன்னைக்கு டிவியில் உட்காத போது கூட அப்பட்டமாக ஒரு செய்தியை வந்து பாஜகவுடைய உள்நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். மாநில கட்சிகள் அழிந்து விடும் என்று அச்சப்படுகிறார்கள். அதைத்தானே நீங்க தெரிவிக்கிறீங்க. பாஜக என்னத்தை தெரிவிக்குது? மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் ஒளி தெரிய வேண்டும். அவர்கள் தான் நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பிராந்தியம் என்ற அரசாங்கமே இல்லாமல் கவர்னரே வச்சு ஆட்சி செஞ்சுக்க வேண்டியதுதான் பிராந்தியத்தை என்ற நிலையத்தான் எடுத்துக்கிறது. அதாவதுங்க இப்போ பேசும்போது சொன்னார், இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக இறையாண்மை இப்போதைக்கு இருக்கிற இறையாண்மை என்ன? ஓகே, மாநிலத்தில் சுய உரிமை. எல்லா துறையும் மத்திய அரசாங்கத்தால் செயல்பட முடியுமா? கரன்சி, ரிசர்வ் பேங்க்கு, இராணுவம், பணம் அடிக்கிறது, பெட்ரோலியம், கஸ்டம்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்ட துறை தான் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கு. பாக்கி எல்லாமே மாநில அரசாங்கத்தான் இருக்கு. அதை தான் ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டே போய் மத்திய சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது நோக்கம் என்ன? ஒற்றை அரசாங்கம், ஒற்றை மொழி, ஒற்றை தேர்தல், ஒற்றை நாடு. அதை நோக்கித்தானே போயிட்டு இருக்கீங்க. அதுதான் ராமன் வாயிலா அழகா என்று வெளிப்பட்டது. ராமன் பேசும்போது அனுமதிங்க. பண்பாடு கலாச்சாரம் இந்தியா ஒரு நாடு அல்ல. ராமன், இந்தியா ஒரு நாடு அல்ல, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சார நாடு. என் உடையும் அசாம்காரனுடைய உடையும் எனது உணவும் அவனது உணவும் ஒன்றாகிவிடுமா? பெங்காலியுடைய உணவும் என்னுடைய உணவும் ஒன்றாகிவிடுமா? எனது மொழியும் எனது பார்வையும் எனக்கு வழிபாடுகளும் அவனுடைய வழிபாடுகளும் ஒன்றாகிவிடும். சார் குடும்பத்தோட தான் முதலமைச்சர் வேணுமா? சொல்லுங்க சார். ஒரே குடும்பத்தோட தான் தேவையில்லாத பிரச்சனைக்கு வராதீங்க. தொடர்ந்து பிரச்சனைக்கு வாங்க. இதுனா அது ஓகே சார். அப்ப வந்து ஒரே மொழி தான் ஆளணுமா? ஒரே மொழி தான் ஆளணுமா? ஒரே மொழி தான் தேசிய மொழியாக இருக்கணுமா? உங்களுக்கு சார் நீங்க ஒரே மதம் தான் ஒரு நாட்டில் இருக்கணுமா? உம்மொழி திட்டம் தான் உங்களுக்கு சார். ஒரு இனத்துக்காரர்கள் தான் பாராளுமன்றத்தில் ஆள வேண்டுமா? நீங்க வந்து ஒரு இனத்துக்காரர்கள் தான் பாராளுமன்றத்தில் ஆள வேண்டுமா? வேண்டும் பாஜகவை டேமேஜ் செய்ய வேண்டும். பாஜக மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல. நல்லது. ஒற்றை ஆட்சி, மாநில கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, தமிழ் மொழி இருக்கக்கூடாது. கற்பனை அப்படிலாம் கிடையாது. உலக நாடுகளில் தமிழை கொண்டு செல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள். ராமன் கொஞ்சம் அமைதியா வள்ளுவனுக்கு காவி சிலை காவி புடவை பூசி அவரை வந்து காவி சமைத்து உங்க ஆட்சி தானே? கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்க கவர்னர் கொஞ்சம் அமைதியா இருக்கு.